வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3D மைக்ரோஸ்கோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். மெக்கானிக் பிராண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. இதில் அதேமாதிரி நல்லா திக்காகவும் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ அந்த மைக்ரோஸ்கோப்பை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய 3D மைக்ரோஸ்கோப்பு மெக்கானிக் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி ஜூமிங் இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோஸில் தரேன். முழுமையாக வீடியோஸ் பாருங்கள். அதுமாதிரி இந்த வீடியோ நம்ம சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய விஷயங்கள் அப்டேட் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அந்த மைக்ரோஸ்கோப்பை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள். அதாவது மொபைல் சர்வீஸுக்கு இப்போது லேட்டஸ்ட்டு கான்செப்ட் மைனூட்டாக நீங்கள் பண்ணுறதுக்கு மைக்ரோஸ்கோப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மைனூட்டான விஷயங்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம தேவைப்படுறதுனால கண்டிப்பாக எல்லோரும் வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பழைய மாடல் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப் இல்லாமலே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் போர்டில் கம்ப்ளைண்ட் வருது. அதை மைனூட்டாக பார்க்குறதுக்கும் தண்ணி போட்டு ஷார்ட் ஆகி பெரும்பாலும் வந்து ட்ராக் கட்டாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் வந்து லீக்கேஜை நம்ம துல்லியமாக இதில் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லலாம். இதான் வந்து மைக்ரோஸ்கோப். அது 3D மைக்ரோஸ்கோப்பு. டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபிட்டிங் பண்ணியாச்சு. நல்லா ஹைட்டாக இருக்குது சார். இது மற்ற மைக்ரோஸ்கோப்பை காட்டிலும் நல்லா ஹைட் இருக்குது. லைட்டோட வெளிச்சமும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. தனியாக வந்து நம்ம லைட்டு பார்க்கும்போது லைட்டோட வெளிச்சம் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். இதில் பாருங்கள். ஜூமிங் வந்து கேமரா வச்சு, அதை மொபைல் கேமரா வச்சு தான் நம்ம இந்த வீடியோஸ் எடுத்திருக்கேன் நான். ஜஸ்ட் அதாவது கேமரா ஃபிட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கேமரா ஃபிட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, இது கேமரா அட்டாச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது இந்த மாடலில். பாருங்கள். ட்ராக், ஒவ்வொரு ட்ராக்குமே நம்ம தெளிவாக மைனூட்டாக பார்க்க முடியும். நல்ல கிளாரிட்டி இருக்குது. நார்மல் இந்த கேமராவில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குது. நேரில் வச்சு நம்ம கண்ணை வச்சு பார்க்கும்போது இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த மைக்ரோஸ்கோப்பு. பாருங்கள். அந்த ட்ராக் ஒவ்வொன்றுமே நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம சர்வீஸை பொறுத்தவரை பெரும்பாலும் அந்த ஸ்பேர்ஸ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகம், அந்த லைன் கட்டாக வாய்ப்பு அதிகம், தண்ணி போட்டு அரிக்க வாய்ப்பு அதிகம். அப்படின்னும்போது இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி நம்ம வந்து தெளிவாக பார்க்கும்போது எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி, எந்த மாதிரி சில வந்து இந்த சீல்டு பிளேட்டை ரிமூவ் பண்ணும்போது டேமேஜ் பண்ணிடுவாங்க. ட்ராக் கட் ஆயிரும், பிரிண்ட் கட் ஆயிரும். இல்லை வந்து ஹீட் பண்ணும்போது லெட்டு வெளியே வந்துருக்கலாம், இல்லை வந்து ஸ்பேர் சேக் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி ட்ராக் வந்து கட் ஆகிருக்கலாம். இதை நம்ம மைனூட்டாக இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம துல்லியமாக பார்க்க முடியும். அப்டேட் மைக்ரோஸ்கோப் நிறைய வந்துட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்ட் வந்து இந்த மைக்ரோஸ்கோப் தான் D75T இந்த மைக்ரோஸ்கோப்போட நம்பரு. அது எல்லோரும் வாங்கி பெட்டராக நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ட்ராக் லைனையுமே இன்னமும் தெளிவாக பார்க்கலான்னு சொல்ல வரேன் நான். அதுமாதிரி ஒவ்வொரு செக்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதேமாதிரி டிஸ்பிளே கனெக்டர் வரைக்கும் இன்னும் மைனூட்டாகவும் தெளிவாகவும் பார்க்க முடியும்னு சொல்ல வரேன். கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ட்ராக் கட்டாக இருந்தாலும் சரி, காயில் டேமேஜோ அந்த கனெக்டர் டேமேஜ் இருந்தாலும் இதில் முழுமையாக நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி நம்ம வந்து புது விஷயங்கள், அப்டேட் கான்செப்ட், அதாவது நான் எதையுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு விஷயங்களே சொல்லுவேன் நான். ஏன்னா பெட்டராக இருந்தால் தான் நம்ம வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த விஷயங்கள் தான் நான் கொடுப்பேன் நம்ம சேனலில். இது மாதிரி லேட்டஸ்ட் அடுத்தடுத்த விஷயங்கள் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.